ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது டிசிஎஃப் இன்னைக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்போம். சும்மா ரேஸ் ஆகிட்டான், நாலு நிற்கிறான். இன்னைக்கு தான் ரேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏசிஎஃப் இன்னைக்கு பசங்க அவங்க கேமரா ஒன்று அப்படி எனக்கு கேமரா வந்துருப்பாங்க பேர்ட்ரா இன்னைக்கு. அதனால நம்ம தர ஒத்துக்குத்தாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம ஃப்ரெண்டு ஹரன் வீட்டுக்கும் போகிறோம். நான் ஒன்றும் அவங்களே நான் சப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சரண் வீட்டுக்கு போகிறோம். ஓகேவா? வீட்டுக்கு போயிட்டு இப்படி இருந்தது. இப்போ இல்லைன்னா சுற்றி வந்துடும். இல்லைன்னா நான் அவன் இருக்காக்க நான் பார்க்குறேன். நான் டிசிஎஃப் சரண் வீட்டுக்கு வந்தாச்சா? சரண் என்ன பெரிய வரல. சரண் வர அப்புறம் டிசிஎஃப் கொஞ்சம் வருஷம் வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. நான் ஆண்டியோட ஸ்கூட்டி பார்த்தானா நான் அந்த வீடு ரெக்க பண்ணுறேன். டிசிஎஃப் நான் வந்து இங்கே வந்துட்டேன். அது வாழை விட்டு அது சரண் இல்லை. நான் ராங்க வச்சுருவேன் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். நெஞ்சு நாச்சுன்னா நான் அது ஒரு 4:30 வந்திருக்கணும். ஆனால் இந்த சரண் இவனில் வந்து சைக்கிளில் எங்கேயா நிற்கும். அவன் சைக்கிள் யாராச்சும் வர்றதுக்குள்ளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவன் வரான். வேற வீட்டிலனா இல்லை, இதுக்குள்ளே போயிருக்கான். ஆனால் சைக்கிள் இருக்கு. அப்படின்னா வருவான். சரி, நான் அதுக்குள்ள ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். டிசிஎஃப் நான் அந்த ஹாஸ்பாவை போட்டிருப்பேன், ஃபாஸ்ட் ஆகியிருப்பேன். ஆனால் சார் தெரிஞ்சுக்க மாட்டான். இன்னைக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு யாரும் சொல்லிட்டு வந்துருக்கான். ஆனால் ஒரு வரை அட்டம் பண்ணியிருக்கோம், ஃபெயில் ஆயிடுச்சு. பேர்ட் ரன்னிங் 2 அட்டம் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு. தெரியல வந்துடுறேன். இதெல்லாம் போட்டேன். சார் வந்தானா அதுக்கப்புறம் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சுனா டிசிஎஃப் அதுக்கு அவன் வருவான். ஒருத்தன் வந்து வருவான் பேய் மாதிரி வருவான். நிறைய அவன் வந்துட்டான். 2 பேர் ஒரு 2 லேஸ் தான் இருக்கும். 2 லேப் முஞ்சக்கு 2 லேப் பண்ண சடங்கு சொல்லிடுறேன். 2 லேப்டா, ஒரு லேப் தான். நான் ஒன்று நான் தோத்தா வர சடன் செய்ய சான்ஸ் இருக்கு. 2 லேப் நம்ம டக்குன்னு ஏறி 25 கொண்டுன்றோம். ஜாலியாக குரூஸ் அமைட்டோம்னா அதே ஃபீல்டில் நம்ம ஓடிட்டே போனோம். டிசிஎஃப் 2 லேப்பு. அது சரண் சரண் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண வச்சுட்டேன். ஸோ அவனுக்கு நான் சரண் தெரியும். அதான் சார் எப்படி இறங்கினா சார் ஷூட்டிங் நிற்கும். அதை சார் கண்டுபிடிக்கிறான். அவன் டிசிஎஃப் ஸ்கூட்டிங்க நிற்குமா? அது கண்டுபிடிச்சா சடன் இருக்கான், வீட்டில் இருக்கான். அது ஒரே கண்டுபிடிக்கிறது தான். அதில் சார் கண்டுபிடிச்சி ஆகணும். சரி இருக்கான் போயிட்டு நான் என் பேரை பண்ணல வச்சுக்கேன். பேட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியே கொஞ்சம் மீண்டும் பேரை பண்ணல வச்சுக்கேன். டிசிஎஃப் டிசிஎஃப் சுற்றி காலை சுற்றி போயிடணும். சுற்றி வச்சு போயிடணும். டிசிஎஃப் இந்த ஒன்றுமே ரோடு ஓவர்டேக் பண்ணாங்க. நான் சொன்னான் ட்ரை பண்ணுறேன். ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தாங்க டிசிஎஃப். அவங்க ஸ்லோ பண்ணலாம் ஓவர்டேக் பண்ண மூவியில் ஓவர்டேக் பண்ண கஷ்டம். அது இந்த மாதிரி ட்ரக்கு
டெம்போ பண்ணா ஓவர்டேக் பண்ண சீரியஸாக இருந்தது. ஒரு 2 நாள் முன்னாடி பிரேக் வந்து கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆயிடுச்சு இந்த சைக்கிளில். ஃபேண்டா சார்ந்த பாடுச்சு பிரேக் சைக்கிள் ஓட்டுவான், பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் ரிப்பேர் பண்ணுவோம். அது முன்னாடி லைட்டாக பிரேக் ஃப்ரெண்டு உட்கார மாதிரி தான் இருந்தது. அன்றைக்கி என்ன தெரியல மொத்தமாக போயிடுச்சு, பிரேக் உங்கள் கம்ப்ளீட்லி போயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு, லூஸ் ஆகும். அதனால இதில் மோடினாங்க பைக்கான பின்னாடி மோடினான். அதில் வந்து என்னோட ஸ்டாண்டு லூஸ் ஆயிடுச்சா, ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லூஸ் ஆயிடுச்சா தெரியல, லூஸாக இருக்குது. குறைஞ்சி கொண்டு இருந்தது ஆஃபரில் வேண்டாம் அந்த மாதிரி இருக்குது. டிசிஎஃப் வேற அதுக்காக பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் பிரேக் இல்லாமல் ஓட்ட முடியாது. நாம சைக்கிளாக வச்சு ஓட்டினா இது என்ன சார் சைக்கிள். டிஷேப்பு டிஷேப்பு ஜாலி. நம்ம எப்படி சரி பேர் மோட்டர் ரெண்டு இப்போ கீர் தேர்கீரு ஏர்டெல்ல மோட்டர் ரெண்டு ஏர்டெல் கீர் மாற்றாம ஆஃப் ஹேண்ட் கீர் மாறிடுது. அப்புறம் மோட்டர் வரைக்கும் கீர் சப்போர்ட் பண்ணுது. அது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், க்ரிப்பாக இருக்கும். அழைச்சி பண்ணால் நானே ஜெயிப்பேன். நேற்று வச்சா வந்து டிசிஎஃப் நேற்று எனக்கு ரேஸ் பண்ணும், நானாக ஜெயிச்சேன். எங்கள் 2 சரண் ஓடினா அவன் தான் ஜெயிச்சான். இது அவன் இது ஒன்று அவன் ஜெயிச்சான். அவன் என் ஃப்ரெண்டு அவனும் ஓட்டினா அவனே இந்த சைக்கிள் ஓட்டினா அவனையும் ஜெயிச்சான். இதே மாதிரி ட்ரெஸ் தான். அப்போ நான் நம்ம பேர் இந்த மாதிரி இந்த ஈவினாவே இந்த சைக்கிள் ஜெயிச்சிருந்தான். நான் பார்த்து இந்த பசங்க ஓட்டினாலும் அவங்களே ஜெயிச்சாங்க. இது ஏடிக்ஸ் கீர் சைக்கிள் தான் நம்ம போட்டி. நாங்கள் ஆக்சுவலாக இந்த சரங்க அன்னைக்கு ரேஸ் பண்ணி தோற்ற போனேன். அதுவும் இந்த ஏடிக்ஸ் சைக்கிள் வாங்கினாங்க அன்னைக்கு தான் நான் அன்னைக்கு ரேஸ் பண்ணேன். அன்னைக்கு ரேஸ் பண்ண பாரு அவன் ஜெயிச்சான். ஏன்னா இப்போ ஆக்சிடென்ட் இருக்குல்ல, பெருசா 5 லட்சம் 4 லட்சம் வரும், கொஞ்சம் ஏறும் டக்குன்னு ஏறும். ஆனால் அந்த பெரல் பண்ணுறதுக்கு வேற டக்குன்னு ஏறாது. இப்போ நாங்கள் பூஸ்ட் ஆகுதா ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் கிடைக்குது. ஜெயிச்சேன் எனக்கு ஜெயிச்சேன் என்ன ஜெயிச்சேன். இன்னும் இங்கே வரல சரண். பெரிய வந்துட்டான், பெரிய வந்துட்டானா, நாக்கில் போட்டிருக்கு. பாசிபிள் நாக்கில் போட்டிருக்கு, இப்படி போட்டிருக்கு. ஆனால் சரி வந்த மாதிரி சரி இது இருக்குது. அதே நம்ம சரி வந்தாவே போகிறோம். அரண் வந்துடுவான் ஆட்டம். நான் சார் இவன் சரி சைக்கிள் தான் பார்ப்பேன் நான். செகண்ட் சரண் வந்துடுவாங்க, அவனெல்லாம் வந்துடுவான் ஆட்டம். இப்போ வந்து டைம் என்ன கேட்டிங்கன்னா 4:29. சார் 6 மணி நேரம் போவான். நமக்கு இன்னும் ஒரு நேரம் இருக்குது. இப்போ வந்தாலும் ஒன்றா ரெஃப்ரெஷ் ஆகி வந்துடுவான் தலைவர். நான் போய் இவன் ரேஸ் பண்ணிட்டு வீரகமாக இது போடணும் டிசிஎஃப். கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். அவனே நினைக்கான், டே நீ ஜெயிச்சிருவேன் நான் ஒன்றா எனக்கு தம்பி அப்படி சொன்னான். எப்படின்னா நான் தான் ஜெயிச்சேன். அதுவும் ஈவி ஒரு பவர்.
ஈவி இதனால நானே சத்தேன். சத்தம் கேட்கல, இனிமேல் சத்தம் கேட்காது பின்னாடி. அதுக்கான அந்த இது ஸ்டாண்டு வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க டிசிஎஃப். நச்சுன்னு இடிச்சான் பைக்காரன். நல்லா டிசிஎஃப் இவன் வந்தா பரவாயில்ல. சரண் ஃபுல்ல லேட்டான வரான். நான் அப்பப்போ பார்க்குறேன் டிசிஎஃப் சரண் வரான் பார்த்தா இருக்கேன். சரி இப்படிதான் வரணும், அப்படியே வருவான். அதில் வந்து சரண் பிரேக் ஃபெயில் ஆகுனா தண்ணியில் ஏறினா போயிடும். ஹாஸ்பிட்டலில் போனால் பிரேக் போயிருந்தோம்னா ஹாஸ்பிட்டலில் போனேன். இங்கே செய்யலாம் காமிக்கான் டிசிஎஃப். அடுத்தது என்ன மேலேயே போட்டிருக்கோம் ஸ்ட்ரைட்டு அதில் ஆஃபர் போட்டிருக்கேன். தெரியலன்னா கீழே நான் டிசிஷன் கொடுக்குறேன் டிசிஎஃப் செக் பண்ணி பாருங்க. அதில் நான் ஆஃபரில் போன வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரேக் ஃபெயில் ஆரம்பிச்சிது. உடனே போய் நான் தண்ணியில் ஏற்றினா உடனே பிரேக் ஃபெயில் ஆகாது. டிஸ்கில் கொஞ்சம் பிரேக் லைட்டாக பிடிக்காம போய் மொக்க மட்டும் ஃபெயில் ஆகிடும் சொன்னான். அந்த மாதிரி சொன்னான். எனக்கு அப்படியே ஆச்சு. ஏன்னா அவன் வச்சுக்கிற வண்டியில டிஸ்க் இருக்கும். அதனால தான் இருக்கிறான். அவன் ரெண்டையும் சார் கம்ப்ளீட்லி கம்பஸ்டன் பண்ண பார்த்த ஒரு வீக்குவல். நான் கீர் சைக்கிள் தான். கீர் சைக்கிள் பீட்டிட்டு இருக்கான் தலைவர். சொன்னாங்க கம்பஸ்டன் பண்ணாங்க. இப்போ காட்டி நல்லா காட்டினா நல்ல வேலை டிசிஎஃப் யாரும் வந்து கீர் சைக்கிளே வாங்கிடுவேன். நான் சைக்கிள் ஏட்டுக்கே சொன்னாங்க. அந்த மாதிரி வேற பண்ணாதீங்க டிசிஎஃப். என்னோட ஃபியூச்சராக அது காட்டி எப்படி டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. மோட்டர் ஆனால் கமர்ஷன் பண்ண போட்டீங்கன்னா நீங்கள் கமர்ஷன் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒன்றும் கஷ்டம் தான் சார். நீங்கள் ஈவி சைக்கிளே வாங்கிட்டு போயிடணும். இல்லை பெட்டர் கீ சைக்கிளே வாங்கிட்டு போயிடணும். ஒன்றும் வாங்க போறீங்கன்னா கீ சைக்கிள் தான் நமக்கு சர்வீஸ் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இந்த ஈவி சைக்கிளை சர்வீஸ் பண்ணால் மொத்தம் இந்த ஜெஃபன் சைக்கிளாக கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது. டிசிஎஃப் ஆஃபரை காமிக்கிறதுனால ரேஸ் ஃப்ரீயாக அது. அவன் வர்றதுக்கு நான் சுற்றிட்டு போவோம். நமக்கு ஆஃப் ரோடு ரூட் ஏரியாவில் இடிக்கிறதுக்கு ஃபெயில் ஆச்சுன்னு செஞ்சுது. உங்களுக்கு வந்து இப்படி இருக்கா கார் எதுவும் வர முடியாது. பைக்கு சைக்கிள் எதுவும் வர மாதிரி தான் இருக்கும். முனியாது பூனைங்க ஏன் டிசிஎஃப் இதான் சொன்னான் ஆஃப் ரோடு எயிட்டும் இஸ்கு அடுத்த வீட்டில் சொல்கிறேன். வச்சா வரணும் இல்லை பக்கத்தில் கடையில் மாட்டிக்கலாம். இன்னும் சின்ன சின்ன டிஸ்க்கு இப்போ மேக்ஸிமம் கடையில் கிடச்சிது. டிஸ்க்குன்னு கிடச்சிருங்க. டிஸ்க்லேயே இந்த ஏட்டுக்கு இந்த சைக்கிள் சம்பளம் கொடுத்துனாரா ஈமான் இருக்கணும் போகாம இருக்கும். டிசிஎஃப் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க சார். நல்லா வீடியோ நான் லைக் டிசிஎஃப் சரண் வந்துட்டானா பார்க்கணும். ரேஸ் பண்ண காமிக்கேன் டிசிஎஃப். டாடா டிசிஎஃப் நம்ம சரண் இதுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்போ சரண் இல்லக்கேன் சரி இங்கே பார்க் பண்ணிட்டான். இது சரண் வீட்டுக்குள்ளே நான் பார்க் பண்ணியிருக்கோங்க. சரி மாதிரி ரேஸ் பண்ண பேர பார்க்குறேங்க. டேய் டிசிஎஃப் இங்கே பாரு வீடியோ ஆன் பண்ணி வாய்ஸ் வர சரண். ஏ ப்ரோ வாய்ஸ் சொல்லு. இவங்க வரும் பஸ்னா இது பண்ணி ஓட்டணும். அதனால ரேஸ் பாடுறது தரத்தான் இது. டே நான்டா சரண்
ஃபர்ஸ்ட் ஈவி நான் தான், அது வந்து நீ இது உனக்கு தரேன். நான் இங்கதான் வச்சிருக்கேன். டி ஷேப்பு ரேஸ் பண்ண வெரி, ரேஸ் பண்ண நீங்க வெரியா? மைக் கத்துக்கு, மைக்னா கரெக்டா வரேன். இந்த மைக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் என்ன பண்ணோம்? எப்படி பண்ணோம்? ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க எப்படி இவன் சேர்க்கிறது? டேய் பெனிஸ் க்ளோரா. அம்மா அதெல்லாம் நீங்க இறங்கிட்டு அது இது ஏய் நீ கொஞ்சம் கீழே மாதிரி எடுத்து விடுறா. என்ன டிசிபா என்ன வீட்ல இருக்கு? என்ன வேலை என்ன கடையில இருக்கு? நல்லா காமெடி தான் சரண். லூஸ் மாதிரி பேசுறேன். இன்னும் ஆன்லைன் பண்ணலையா? டிசிபு சரி வர சரண. சரண் வர ரேஸ் பண்ணா. சரணே நீ சொன்ன இதுதானே? சார் ஃபீ டியூஷனுக்கு போயிடியா? நான் வரேன். டிசிஎஃப் ரேஸ் பண்ணாதான் இவன் இப்படி பண்ணிட்டு ஃபிரி என்ன பண்ண போற? அதை திண்ணி பண்ணணும். சரண் வாடா ரேஸ் பண்ணா. டிசிஎஃப் ஃபிரி 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 நம்ம நாங்க சண்டை நீ நம்ம லீவ்ல வரும்ல ரேஸ் பண்ண போற. நீங்க வேண்டு தெரியல, நான் அவனை பார்த்தா அப்புறம் பேசிக்கிறேன். சரி ரேஸ் பண்ணுவா. ரெண்டு லேப்பு அவங்க கான்சன்ட்ரேஷன் பேசிட்டு இருப்போம். சார் வேலை பாஸ்தா மாத்தி மாட்டி சைக்கிள் ஓட்டினா சரி இன்னும் எல்லாம் பிரச்சனை வரும். கண்டிப்பா இந்த மாத்தி இந்த சைக்கிள் நான் அவனுக்கு ஃபார்ம் பண்ணனா அவன் தான் ஜெயிப்பான். அதான் கூப்பிட்டு சொன்னேன். இவங்க இப்ப நாங்க ரேஸ் பண்ண போறோம். நீ அவன் ரேஸ் பண்ண தரேன். நானு நீங்க எங்க போயிட்டான் இவன? என்ன போனா? சரண் 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 வாடா. பின்னாடி போடா. டேய் ப்ரோ ரேஸ் கரியா இல்லையா? ரேஸ் வா. ரேஸ் வைக்கிறோம். சரி நின்னு சரண் சரண் நின்னு. அட பையனா ரேஸ் பண்ணல. ஏன் டிவி சைக்கிளுக்கு தெரியாம போறானே? சார் வா. எனக்கு தான் நான் தக்கன்னு வந்திருப்பேன் நானு. ஏன்னா எனக்கு ஈவி இருக்கு மாத்தியா சார். ப்ரோ இப்ப நீடா எப்படி? இப்ப நீடா எப்படி கேட்டீங்க? நான் வரேன் ஆண்டி. சார் வா. இப்ப அவனா எப்படி?
ரேஸ் சரி வீடியோ சேனல்லே போட போறோம். இருந்துச்சா? எப்படி பண்ணு ஐயோ சொல்ல மாட்டீங்கடா. டிசேபே எப்படி இருந்தாலும் நம்ம முந்திடுவோம். சரண் தெரியல நேற்று மாத்தானா கொரோனா பேந்துருச்சு. நீங்க ரேஸ் பண்ண நம்ம பெருமையா கடையா பேசுறோம். அவன் முன்னாடி போயிட்டான். எப்படி ஜிப்ல ஓட்டை அவன் 5 மினி மினிச்சா அவன் 4 மணி முடிப்பாங்க. நான் சேனல்ல கடையா பேசிருக்கேன் நான் சரண. நீ எப்படி வந்தா சரி சரி சார் ப்ளீஸ். இதே சீட்டின்னு பிளாக் பண்றோம். அப்ப நீ சரி சார் பண்ணா இதான் சீட்டிங்கடா. சரி நான் பண்ணாரு திருப்பி பண்ணார ஓவர்டேக் பண்ணாரா? நீ எங்க ஓவர்டேக் பண்ண விட்ட? நீ அப்படி ஆதாரி ஓடினாரா? நானும் அவன் எடுத்துக்கிறோம். அப்ப கடைசி நீ கடைசி மேட்ச் உனக்கு எனக்கும் நாலாவது கடைசி ரேஸ். ஓ 3 ரேஸா? பெரிய ரேஸ் கிளீன் பண்ணிக்கிறோம் அவன் சைக்கிள். ரேஸ் தோத்து போயிட்டான். ஓவர்டேக் பண்ணல ஒன்னாங்களே இல்லடா ஓவர்டேக் பண்ண இருச்சுடா சார். அடுத்த மேட்ச் சஜன் இங்க பாருங்க. அடுத்த மேட்ச் சஜன் இந்த சைக்கிள் இந்த சைக்கிள். அடுத்த மேட்ச் நான் இந்த சைக்கிள் இல்லடா நீங்க இந்த சைக்கிள் தான். நான் சிவாங்க ரேஸ் பண்ண நான் சைக்கிள் வச்சுக்கிறேன். நான் இங்க சொல்றேன் இங்க பாருங்க. நான் இந்த சைக்கிள் வந்துருங்க. அடுத்த மேட்ச் அவன் அந்த சைக்கிள் போட்டோம். இல்லடா இப்ப நான் தோத்து போயிட்டேன். இவருக்கான ரிவெஞ்ச் பண்ணணும். நான் இல்ல வரேன். இவன் அத்தைக்கு 4ஆம் மேட்ச்ல இப்ப மாட்டிக்கலாம். அவன பேச இல்ல. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க என் கூட வருவாங்க. அப்ப சரி நான் வந்து ஈமெயில போறேன். யாரு இப்ப நான் தப்புதான். அப்ப சரி நீ என்ன ஓவர்டேக் சரி நீ ஆடே ஓடுனா ஓவர்டேக் பண்ணல. சீட்டி பண்ணிட்ட சீட்டின்னு நான் அப்பவே சொல்றேன் மே ஓவர்டேக் பண்ண. நீ முஸ்ட் அடுத்து நான் 3 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போவேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். நீங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் போ. நான் ஸ்டார்ட் சொல்றேன். ஸ்டார்ட் 2 1 எப்படினா நான் ஜெயிப்பேன். உத்தரண்ணா ஏய் நீ எனக்கு இப்ப சார பேரு லக்கல சரண சரண நம்புறேன். மக சேன வந்துருச்சா? இதுதான் சாக்கு. டிசிஆர்பே வந்துருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். வச்சுக்கோரா
தீஷாபே என்ன ஒருத்தான் அவன் ஒருத்தான் தீஷாபே முடியலங்க அது காணும் ஓட்டை ஆடுனா என்னாச்சு ஆமா டேய் என்ன அவன்ட போயிட்டான் Listen. Hmm? I got it. Brother. Hey, kiri amladi konduntara. Ungara. Avanga paara enga irukku. Enga paara. Dedidua. Adira kile. Kile. Idua. Hey, pattadanda. Hey, pattadanda. Dey kurra. Bro enna na paakren. Na kile vai nariya theriyum. இந்த சைடு வேணா கால இருப்பே கழுத்து எல்லா வழியும் வந்துருண்டா ஏய் இவன் இன்னைக்கு மாட்டி விட்டுருக்கான் கீழே மாட்டுறேன் தக்காயிச்சா தக்காயிச்சு நான் கீழே மாட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்தடா அஷ்டகி மன சரியாயிரும் நான் வந்தேனா மால் இஷ்டமா செயின் சக்க ஆயிடுச்சுடா டிஷேப் செயின் ஜாம் ஆயிடுச்சு இருங்க நம்ம சைடுல கொஞ்சம் முன்னாடி வைக்கணும் கீழே காடுறா ப்ரோ சரணே யாரு இன்னும் ரேஸ் பண்ணா ஒன்னா ஆனா ஓட்டக்கு மனு பண்ணாத ஸ்ட்ரைட்டா போ நான் பாத்துக்கிறேன் அது நேசம் வந்து 20 கிலோமீட்டர் பண்ணு 19 கிலோமீட்டர் பண்ண சரியாயிரும் ஒரே ரேஸ் மட்டும் ஒண்ணு வேற ஒன்னாக சைக்கிள்னா இப்படிதான் ஒன்னாக ஏன் இவன் பெரியண்டாச நம்ம பெரியண்டாச அவன் சைக்கிள் மேனேஜ் பண்ணான் ப்ரோ ஒரே ரேஸ் மட்டும் வா ப்ரோ சரண ரேஸ் பண்ணி தரேன் கணேசா ரேஸ் ப்ரோ சரண வா ஒரே ரேஸ் பண்ண வா டேய் வாடா டேய் நானா இவன் பெரிய சைக்கிள் சரண அரண் சரண் 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 எங்க பிளான் இருக்கு
இவன் பெரிய சைக்கிள் எங்க இருக்கு எனக்கு தெரியும். நான் தூக்கிட்டு வந்து அவன் வர 7 மணி ஆயிரும். அவன் வர்றதுக்கு அவன் தூக்கி வச்சிருந்தேன். என்ன சொல்ற? பெரிய சைக்கிள் வந்து டியூஷன் தெரியும். எங்க பாப்போம் இப்ப எனக்கு தெரியும். சரண் சரண் கடைசியா ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம். என்ன சொல்ற சரண்? கடைசியா ரேஸ் இல்ல இப்ப முடிச்சிடலாம். டேய் இல்லடா செயினா வராரு. இரு நான் கீர் என்ன மாத்தி ஆசிரியரும் இரு. சரண் இந்த கேம் ஆயிட்டான்டா. சவுண்ட் ஒன்று உக்கால ஃபர்ஸ்ட் கீழே ஒன்று உட்காங்க. வா ரேஸ் பண்ண வா. கடைசி ரேஸ் ஃபர்ஸ்ட் லேப். என்ன சொல்ற சரண்? கடைசி ரேஸ் வா. I've been thinking, lately it's just me against the world. Round and round I'm caught up in this swirl, trying to dig and trying to burrow. Pressure turned this stone into a pearl. Lessons that I learned weren't always thorough, sugar-coated like a churl. Now I'm really out here on my own. Now my homies acting like I owe them. வா நம்ம ரேஸ் பண்ண வா. ஏய் நம்ம வாடா. ஏய் எந்த லேப் மறக்காம இந்த லேப். டிசேப்பே சரி நான் பேப்பறேன். ஐயோனே இந்த ரேஸ்காரன் சொல்லிட்டேன். பெரிய உருவான் இதான் அத்தனை பெரிய ரேஸ் பண்ணிக்கிறேன். டிசேப்பே கேட்டு போ ஒன்னும் பேப்பறான். எங்க அத்தை எத்தி வச்சு செய்வோம். ரேஸ் வரேன். Lately it's just me against the world. Round and round I'm caught up in this swirl, trying to dig and trying to burrow. Pressure turned this stone. வேணே பண்ணல டிசேப்பே. எந்த லேப்ல டிசேப்பே வேணா தெரிஞ்சுனே பண்ணும். ரேஸ்டாக் இருக்கு பாரு சொல்லாம வேணும். என்ன லேப் வைக்கணும்? நான் இவன் ஃப்ரெண்டு பசங்க பார்க்க போனோம். அவங்க பசங்க இருப்பாங்களா தெரியல. டிசேப்பு அவன் அப்படி போவான். இவன் அவன் சைக்கிள் தானே அது. அவன் சைக்கிள் கிடையாது. நெஞ்ச என்ன வந்தானா? ஓட்டுறோம் குரூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஹாய் எவரே என்னடா நான் தரேன். சரிங்க ஒரு நீ ஓட்டினா ஒரு பேசுன நீ ஒரு பேசுன கிடையாது. இவன் ரெடி பண்ணிட்டு வரேன். இல்லடா இப்ப கீர்னா ஆகல ஓட்டிதான் ஒன்னும் ஆகல. இல்ல இன்னும் எனக்கு தெரிஞ்சு 4 நாளைக்கு ரெடி பண்ணிடுவேன். அப்ப நாளைக்கு வரியா? சரி சைக்கிள் கொடு. இவன் பெரிய என்ன சொல்லிடு இந்த லீவ் வரல நமக்கு எல்லாத்துக்கும். அப்ப வந்து நம்ம எல்லாரும் வந்து ரேஸ் பண்ண மாதிரி. ஐயா என்னடா தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்ப நீ வந்து அதான் ரேஸ் வர சீட்டிங் பண்ண வருது. அது ஒண்ணு தரேன் ஓட்டுக்கிறேன். டே சைக்கிள் கொடு. டே சார் நானும் வரேன்.
வெயிட் பண்ணு. ஆனா என்னன்னா டேய் இறங்கு. இங்க இருக்கணுமா? அதனால நான் சரி வரேன். இறங்க என்ன கண்டு உன்னை இறக்கி விட்டா நான் ஏகிட்டு உனக்கு பின்னா வைக்கிறேன். இந்த உட்காரு உட்காரு மக்களே. இவன் சரண் சைக்கிள் இருக்கும். நான் அதான் தலைவர். ஒன்றும் இல்லை. சரி இப்போ மெய்து வரானா தரேன். இப்பயே நம்ம என்ன பத்தாமா புள்ள அதான் அன்னைக்காதான் ஆடுது. ஆத்தாத்தோம் கொண்டாத்தோம். நம்ம ஒரு போட்டோ மட்டும் இருக்குன்னா விட நீண்டா அது வந்து கேமராமேனு நீண்டா. நான் ஆன சரணம் சைக்கிள் இருக்காம போட்டோ எடுத்துக்கிறோம் வீர முடியாது முன்னாடி. டேய் சரண் வாடா. தரேன் இவன் ஹைரா ப்ரோ ஹாய். கேமரா தான் நான் பெரிய யூடியூபர் ப்ரோ. யாரா ஏன் உள்ள மாட்டேங்க இப்பனே பண்ணு. இவன் ஃபிட்டுக்கு இவன் 5ஆவது நல்லா வேலை செய்யுது. ஒண்ணும் இல்லடா வீடு மனு தேய்க்க சரியாயிரும். ஏன் அவன் யாரா அவனா? டேய் வாடா. நான் யாரு இதாது ஐயோ வேணா சாரு டாகி தெரியாம குறைச்சிட்டேன். நீ போன்றுவ ஏன் போற முடியுமா? டி ஷேப்பு ரேஸ் கொஞ்சம் குனிஞ்சது கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இவன் சைக்கிள் செயின் காண்டுருச்சு. அந்த சைக்கிள் தான் ஓடிட்டு இருக்கேன். பிக்ஸ் பண்ணி வரா சொன்னா முடிச்சு அத்தனை எத்தனை வரானா ரேஸ் வரானா. நம்ம ராக்கி சரி பசங்க தெரியுங்க. அவன் வந்தாச்சு. அவன் சைக்கிள் வச்சு இவன் கொஞ்சம் மேனேஜ் பண்ணான். கூட்டு வர சொன்னா அவன் டியூஷன் போயிருப்பான் சொன்னான். டேய் வேணும் வேங்கி போறான். சரண டேய் சரண டேய் சரண இங்க போயிட்டான். சரண் கிடையாது. சரண எங்க இருக்க? டிஷேப்பு இந்தாண்ணா நீங்க வரல. டிஷேப்பாவே மக்களே வாங்கியோ போயிடாம போலியாரா. ஃபர்ஸ்ட் ரேஸ் நான் தோத்து போனேன். என்ன ரேஸ் பண்ணுவாரு இவன் சரண் சைக்கிள் காண்டுருச்சு. இவன் எப்படின்னா அங்க போக மாட்டான சரணு. இந்த சைக்கிள் வந்து ஒரு கமர்சம் பண்ண இந்த சைக்கிள் கீர் இல்லாத கீர் வச்சு நாளாச்சு தான். இப்ப எனக்கு கீர் வந்து சொரப்பிடுச்சு. கீர் சொரப்பிச்சுன்னா 7th கீர் வச்சா கீர் ஃபெயில் ஆயிரும். ஐயோ இதான் இவனை பிடிக்க முடியலையே. கருச்சு நடிப்பா அப்படி போயிருந்தாங்க. அந்த பிடிக்கும் சரண. இந்த சைக்கிள் கொஞ்சம் காப் பண்ணுமே. சரி பிரேக்கா பிடிக்க டக்குன்னு திரும்பி இருச்சான் வா சரண் சைக்கிள்லாம் போ. ஊதிச்சு சைக்கிள்ல நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரேக்கும் பிடிக்காது ஒன்றும் பிடிக்காது. செயின் காணப்படா இருக்கு. கீர் வந்து மோசமான வேலை இருக்கு.
டி சேஃபு. நான் சண்டே வரேன் ஏன் அதுக்கு பசங்க வந்தாங்கன்னா அவங்க சைக்கிளும் ஓட்டி காமிக்க என்னன்னு. ஸ்டிக்கில் வச்சு குத்துருவான் அவனுக்கு. இவனே சஃபன் இருக்கு. எங்கடா அவன்? இப்ப திரும்பி வந்துருவான். தேடி தான் போனேன். அதேதான் ரேஸ் பாப் ஆயிடுச்சு. நான் அதான் திருப்பி ரேஸ் பண்ணலான்னு சொல்றான். இது சரி பண்ணிட்டு வரான். சரிண்ணே ஸ்டாப் பண்ணு. உன் தேட இப்படி போனான். இது கூட கூட ரேஸ் ஆக நான் போய் பாக்குறேன். விட்டுறாரு. டைமா 5:37. இல்ல என்ன பண்ணேன், ஒரு சின்ன ஒரு போட்டோ மாதிரி எடுத்துட்டு போயிருந்தா, தமிழ் மாதிரி எடுத்துட்டு போயிருந்தா. போட்டோ மாதிரி எடுத்துக்கணும். அவன் அர்த்தம் நீ நான் சைக்கிள் இருக்கும், நான் ஈவி சைக்கிள், ஏன் உன் சைக்கிள் நீ போட்டோ எடுத்துக்கணும். அவன் வந்து கேமராமேனு. எப்படின்னு ஒரு இதோ இந்த பட்டம் போட்டோ எடுத்துரும். கேமரா நீ தனி பண்ணி நான் எத்தனை ரேஸ் வேல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சரண் சரணே நாங்க எத்தனை ரேஸ் வருவேல, அதுவும் ரேஸு. 3வது ரேஸ் வந்து எப்பனா நம்ம சண்டே நீ இருப்பீங்களா அங்க நாளைக்கு பேன இருப்பீங்களா. சரி அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், ராக்கி ஃபீரி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களே ரெக்கார்ட் பண்ணி ரேஸ் பண்ணுவோம். இதே பேர் ரேஸ் பண்ணுவோம். ஒரு போட்டோ மாதிரி எடுத்துக்கணாடா, ஃபீரி முடிச்சுக்கணும். என்ன இல்ல அதுக்குன்னா போட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் எங்கன்னா போ சும்மா தமிழ் மாதிரி. நீ என்ன கேமராமேனு இங்க வர்றா. சரிண்ணே ப்ரோ இங்க வர இந்த அவனை போட்டோ எடுத்துரும். இது சரணா அந்த சைக்கிள் உட்காந்துக்கோ. ஒரே மாதிரி போச நான் 5 மாசமா கூட்டிட்டு இருக்கேன் நானு. நீ தான் கேமராமேனு. மூஞ்ச காமிச்சிருங்க. இவன் அவன் கேமராமேன். ஆய் சொல்லு. பாய் பாய். பாய்.